ஒரு கெட்டது நடந்துச்சா மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு என் பசங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டீங்களே. ஒரு நல்லது எப்போது போட்டீங்களா? நாங்க என்ன துரோகம் பண்ணிட்டோம்? சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு விட்டதுல தப்பாயிடுச்சு. ஒரு 2 பேரால இவ்ளோ அடி அடிக்க முடியும்? 15 பேர் சொல்லுங்க. எத்தனை பேர் அங்க கூடிட்டாங்க தெரியுமா? பாருங்க. பாடகர் மனோவின் மகன்கள் இருவரும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சிறுவன் உட்பட 2 மது போதையில் உருட்டுக்கட்டையால் அடித்ததாகவும் முட்டி போட வைத்து மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாகவும் செய்திகள் வெளியான நிலையில் நானும் ஒரு தாய்தான் என மனோவின் மனைவி ஜமீலா கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் சிந்தி உள்ளார். வீட்டுக்கு வந்திருந்த தனது மகன்களின் நண்பர்களை வழியனுப்புவதற்காக வெளியில் வந்தபோது கிருபாகரன் 16 வயது சிறுவன் உள்ளிட்டோர் தங்களை முறைத்து பார்த்ததாக கூறிய ஜமீலா, சினிமாக்காரர்கள் தானே என தகாத வார்த்தைகளால் திட்டியதால் தனது மகன்கள் இருவரும் எதிர்த்தரப்பினரை தட்டி கேட்டனர். அப்போது மேலும் 4 பேரை அழைத்து வந்து கற்களால் தனது கன்னத்தில் தாக்கியதோடு தனது மகன்கள் மற்றும் மகனின் நண்பர்களையும் தாக்கினர். சினிமாக்காரங்க தானே, தெலுங்கு கோல்ட்டி தானே, நீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க, எது கூட அப்படி பேசுறீங்க சொல்லிட்டு பையன் கத்துட்டாங்க. கத்தின உடனே நாங்க பயந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம். அந்த பையன் பைக்ல அப்படியே ஓடி போயிட்டு அங்கே ஒரு முன்னாடி போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு 4 பேர் வர வச்சுட்டாங்க. 4 பேர் வர வச்சுட்டு சத்தம் பண்ணிட்டே இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காங்க. நாங்கள் போயிட்டு எதுக்கப்பா வேணாம் சண்டையில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனை கூப்பிட்டு வரும்போது கல்லெல்லாம் போட்டு அடிச்சுட்டாங்க. ஃபுல்லாக எனக்கு இங்கே எல்லாம் அடிபட்டுட்டு என் பையனை கூட்டிட்டு வந்துட்டா. பையன் மேலே 2 பசங்களும் நல்லா அடிபட்டுச்சு. இதனால் தற்காப்புக்காக தனது மகன் கையில் உருட்டுக்கட்டை எடுத்து வந்ததாக கூறிய ஜமீலா, சிறுவர்கள் மீது புகார் அளித்து சிறைக்கு அனுப்பி அவர்களது வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம் என்பதற்காக தாய் உள்ளத்தோடு போலீசில் புகார் அளிக்கவில்லை என்றார். என் பையன் நைட்டு சொல்லிட்டாங்க, அம்மா கேஸ் கொடுக்கலாம்மா சொல்லிட்டாங்க. அப்பா வேற ஊர்ல இல்லடா, சின்ன பசங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கான நானும் ஒரு தாய் தான், பசங்க பத்தி எனக்கு தெரியும், அந்த கவலை என்னன்னு எனக்கு தெரியும், ஜெயிலுக்கு போனா அதோட லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும், அதனால வேணாடான்னு சொன்னான். இதனிடையே மறுநாள் காலையில் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற தனது மகன்கள் வீடு திரும்புவதற்குள் அவதூறுகள் பரப்பப்பட்டதால் அவமானத்தில் வீட்டுக்கே வரவில்லை என்றும் தலைமறைவாக வேண்டிய தேவை எனது மகன்களுக்கு இல்லை என்றும் கண்ணீர் வடித்தார். காலையில வந்து பாக்குறேன், வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டா ஹாஸ்பிட்டல் போறோம் சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள மீடியாவில் என்னென்னமோ போட்டுட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. பயந்துட்டு அவங்க ஃபோன் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்க தெரியவே மாட்டேன். நானே அந்த கவலை என் வீட்டுக்காரர் வேற ஊர்ல இருக்காங்க, பசங்க வேற எங்க இருக்காங்க தெரியல. 40 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருக்கும் தனது கணவர் மனோவின் நற்குணம் குறித்து மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியன் கூட அடிக்கடி பேசியிருக்கிறார் என கூறிய ஜமீலா, தங்கள் பக்கம் தவறில்லை என்பதை நிரூபிப்போம் என அழுதபடியே கூறினார். நாங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பால் அண்ணா என் வீட்டுக்கார பத்தி எப்படி பேசிட்டாங்க தெரியும். எங்க கல்யாணத்துக்கு அவரே கையெடுத்து போட்டாங்க. நாங்க நல்லவங்க இல்லையா, எல்லாரும் சப்போர்ட்டா இருப்பாங்களா எங்களுக்கு? ஒரு கெட்டது நடந்துச்சா மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு என் பசங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டீங்களே. ஒரு நல்லது எப்போது போட்டீங்களா? நாங்க என்ன துரோகம் பண்ணிட்டோம்? சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு விட்டதுல தப்பாயிடுச்சு. இல்லாததையும் பொல்லாததையும் பரப்பினால் என் மகன்களுக்கு அவமானமாக இருக்காதா? ஹீரோவாக வேண்டும் என்ற கனவில் இருக்கும் எனது மூத்த மகனுக்கும் பாடகராக வேண்டும் என்ற ஆசையில் இருக்கும் இளைய மகனுக்கும் இது அசிங்கம் இல்லையா? தனது கணவர் பிரபலம் என்பதால் என்ன வேண்டுமானாலும் பேசுவதா என ஜமீலா மனமுடைந்து பேசிய நிலையில் மனோவின் மூத்த மருமகளும் தங்கள் தரப்பு நியாயத்தை கூறினார். அப்புறம் என் பசங்க வந்து ட்ரிங்க் சாப்பிட்டாங்க, அது சாப்பிட்டாங்க, இது சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாதல கிளப்புறாங்க. அவ்வளவு தைரியம் இருந்தா உடனே அப்பவே டெஸ்ட் பண்ணலாம் இல்ல என் பசங்களுக்கு? இல்லைங்க, இஷ்டத்துக்கு டிவில இந்த மாதிரி காட்டு இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கு, அவ்வளவு அசையம் இருக்குங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.